லவ் ஸ்டோரியில இருக்கக்கூடிய டார்க் சைடு, அதாவது வயலன்ஸ், எமோஷன்ஸ், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லரான ஒரு மூவியா தான் இந்த படம் மூவ் ஆயிட்டே இருக்கு. சரி, ஓகே, இதுல எப்படிப்பா லவ் வந்தது அப்படின்னும் போது இன்டென்சிவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பா போயிட்டு இருக்கு இந்த படம். சரி, ஓகே. அடுத்து இந்த படத்தோட ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய படைப்புகளை வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ல தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சாரு இந்த சினிமா துறையில. நம்ம எல்லாருக்குமே தெரியும். LCU அவருடைய நேம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே செல்லமா அவரை கூப்பிடுறது எல்லாமே தெரியும். ஸோ இவர் எப்படி நடிச்சிருக்காரு, ஒரு ஹீரோவா இந்த படத்துல தன்னுடைய ஆக்டிங்கை காட்டியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி போனா அங்க அவர் லோகேஷ் கனகராஜாவே இல்லை. அந்த தாஸ் என்ற கேரக்டராகவே மாறிட்டார். அவருக்குள்ள வந்துட்டு என்னமோ, அதாவது சந்திரமுகியா மாறிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு டைலாக் நம்ம கேள்விப்படுவோம்ல, அந்த மாதிரி இந்த தாஸ் என்ற கேரக்டருக்குள்ளேயே லோகேஷ் அப்படியே போயிட்டார். சில இடங்கள்ல வந்துட்டு அவர் ஆக்ட் பண்றதை விட அந்த கேரக்டருக்குள்ள போய் பயங்கரமா மிரட்டுறாரு. அந்த ஒரு மிரட்டல், அந்த ரூட்னஸ் அப்படியே ஒரு லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு ஒரு ஹீரோவா அப்படின்னு பார்க்கணுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம போறோம் இல்லையா? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி, ஒரு பழி வாங்கும் ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆளாத ஒரு தாசா தான் நம்ம பார்க்கணுங்க. அந்த அளவுக்கு எமோஷனலை காட்டுறாரு, மிரட்டுறாரு, பயங்கரமா வந்துட்டு ஒரு ஃபைட் சீன்லாம் வேற மாதிரி சதக் சதக்குன்னு அப்படி தெறிக்க விடுறாரு. அந்த மாதிரி இருக்காரு. அவர் வந்துட்டு அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு அப்படின்லாம் சொன்னான். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட